ஹாய் நண்பா. அரசு காப்பீடு துறையான யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ்ல இருந்து மீண்டும் ஒரு புதிய வகையான நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இந்த நிறுவனத்தோட ஹெட் ஆஃபீஸ் வந்து நம்ம தமிழகத்துல சென்னையில தான் இருக்கு. அண்ட் அதே மாதிரி 2023 டிசம்பர்ல ஒரு நோட்டிபிகேஷன் நம்ம பார்த்திருந்தோம். அதனைத் தொடர்ந்து தற்போது மீண்டும் ஒரு புதிய வகையான வேலை வாய்ப்புங்க. ஆபீசர் லெவல் ஜாப் தான். கிட்டத்தட்ட 250 வேகன்சி இருக்கு. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் salary உங்களுக்கு பேசிக் அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாதம் 88,000 வரைக்கும் நீங்க earn பண்ணலாம். ஒரு வேற லெவலான கவர்மெண்ட் ஜாப்ங்க. முழு தகவலை தெளிவா சொல்லியிருக்கேன். நீங்க நம்ம சேனலை புதுசா ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் தான் அடுத்த வீடியோ கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் கம்பெனி, அதாவது அரசு காப்பீடு துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் இது. இந்த நிறுவனத்துடைய ஹெட் ஆஃபீஸ் நான் சொன்ன மாதிரி நம்ம தமிழகத்துல சென்னையில வந்து நுங்கம்பாக்கத்துல தான் ஹெட் ஆஃபீஸே இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி நம்ம தமிழக பீப்புள் இந்த ஜாபுக்கு போறதுக்கு நிறைய பிரிஃபரன்ஸ் ஆல்சோ கொடுப்பாங்க. அதனால தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்டங்களும் கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. சோ என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து கேட்டிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியில ஒரு 250 வேகன்சி இருக்கு. 250 வேகன்சியா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி வைஸா தெளிவா டிவைட் பண்ணி கொடுத்திருக்காங்க. எஸ்சில 37 வேகன்சி, எஸ்டில 20 வேகன்சி, ஓபிசி அப்படின்னா பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாரும் ஓபிசி தான் 67 வேகன்சி. அண்ட் இடபிள்யூஎஸ் அதுக்கப்புறம் அன்ரிசர்வ்ல 102 வேகன்சி. ஆல்மோஸ்ட் எல்லா கேட்டகரிக்குமே வேகன்சி ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். சோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டிகிரி தான். டிகிரில நீங்க 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். எஸ்சிஎஸ்டியா இருக்கீங்க அப்படின்னா 55% மதிப்பெண்கள் நீங்க வாங்கியிருந்தாலே போதுமானது. அண்ட் தென் டிகிரியோட பேட்டர்ன் வந்து கொடுத்திருக்காங்க 10+2+3. ஓகேங்களா? 10th அதை ஃபாலோ பண்ணி 12th அதை ஃபாலோ பண்ணி 3 இயர்ஸ் டிகிரி படிச்சவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படின்னா அதற்கு ஈக்குவலா டிகிரி படிச்சவங்களும் எலிஜிபிள் தான். அண்ட் அதே மாதிரி இந்த ஜாபுக்கு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா அப்ளை பண்ண முடியாது. நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளை. அதே மாதிரி ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர் வந்து இஸ் மஸ்ட். ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் ரிலேட்டட் நாலேஜ் வந்து நீங்க ஒர்க் பண்றதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தாலே போதும். அது சம்பந்தமா நீங்க கோர்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஒரு டிகிரி படிச்ச கேண்டிடேட் கண்டிப்பா நீங்க கம்ப்யூட்டர்ஸ் வந்து கண்டிப்பா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருப்பீங்க. அதுல என்ன சின்ன சின்ன சப்ஜெக்ட் ஆல்சோ நீங்க படிச்சிருப்பீங்க. அதனால ஒர்க்கிங் நாலேஜ் கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். குறைந்தது 21 வயதுங்க. அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஎஸ்டி இருக்கீங்கன்னா கூடுதலாக 5 வருடம் வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி அப்படின்னா நான் சொல்லிட்டேன். பிசி, முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி எல்லாருமே ஓபிசி தான். 3 வருடம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன், பர்சன் வித் டிசபிலிட்டி எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்சோ பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பவுமே இந்த டிபார்ட்மெண்ட்ல ஹையா தான் போடுவாங்க. சோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் தென் கம்பெனி எம்ப்ளாயிஸ் இவங்களுக்கு வந்து 250 ரூபா தான். மீதி இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரி ஆஃப் கம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸ் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிக்கலாம். ஆன்லைனோட அப்ளிகேஷன் வந்து ஜனவரி மாதம் 8ஆம் தேதி. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் ஜனவரி 23 வரைக்கும் டேட் இருக்கு. சோ டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 நாள் 16 நாள் தான் டைம் இருக்குதுங்க. அதனால ஃபாஸ்டா அப்ளை பண்ணுங்க. செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். சோ ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க. காமனா ஒரு பேங்க் எக்ஸாம் இல்ல ஒரு இன்சூரன்ஸ் எக்ஸாம்க்கு கேட்க வேண்டிய சிலபஸ் தான். நீங்க ஒரு மத்திய அரசாங்க வேலை வாய்ப்பு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இதுல ரீசனிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 கொஸ்டின் 50 மார்க் இருக்கு. இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல ஒரு 40 கொஸ்டின் 40 மார்க் கேக்குறாங்க. எல்லாமே உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான். சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் லைக் அந்த மாதிரி தான் இருக்கும். 4 ஆன்சர் இருக்கு. ஒரு ஆன்சர் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் குவான்டிட்டி ஆப்டிட்யூடா இருக்கட்டும், ஜெனரல் அவேர்னஸா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து கேக்குறாங்க. மொத்தமா 200 கொஸ்டின் 200 மார்க் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நீங்க இங்கிலீஷ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஃபார்மட்ல இருக்கு. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் சென்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழகத்துல கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான மாவட்டங்கள் எக்ஸாம் சென்டர் இருக்கு. எனக்கு ஹெட் ஆஃபீஸே நம்ம தமிழகத்துல சென்னை அப்படிங்கிறதுனால தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்களுமே அப்ளை பண்ணி கண்டிப்பா எக்ஸாம் ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்குமே ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். சோ இந்த ஜாபுக்கான ப்ரொபேஷன் பீரியட் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 இயர் வந்து சொல்லிருக்காங்க. அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசு காப்பீடு துறை. அதனால இந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா லைஃப் வந்து செட்டில்டு. எதை வச்சு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த ஜாபோட சேலரி தான். சேலரி பொறுத்தளவு உங்களுக்கு பேசிக் பே மட்டும் உங்களுக்கு 50,925 ரூபாய். இதை ஃபாலோ பண்ணி நிறைய அலவன்சஸ் இருக்கும். அலவன்ஸ் விடுங்க, அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் உங்களுக்கு நிறைய இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பே ரிலேட்டடா இருக்கட்டும், மெடிக்கல் அலவன்ஸா இருக்கட்டும், குரூப் பர்சனல் ஆக்ஷன் இன்சூரன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி அலவன்சஸ், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ், பேசிக் பே இது எல்லாமே ஆட் பண்ணி ஆவரேஜா நீங்க சென்னை இந்த மாதிரியான இடத்துல வந்து நீங்க ஜாப்க்கு பேசாறீங்க அப்படின்னா மந்த்லி நீங்க ஒரு 88,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். சோ உங்க லைஃப் வந்து செட்டில்டு. போக போக உங்களுக்கு வந்து நிறைய ப்ரொமோஷன் இருக்கும். ஃபாலோ பண்ணி சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நீங்க வந்து போக போக லேக் கணக்குல ஏர்ன் பண்ணலாம். சோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா எல்லாருமே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க. அண்ட் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்திருக்காங்க. காமனா ஒரு பேங்க் ஜாபுக்கு, இன்சூரன்ஸ் எக்ஸாம்க்கு நீங்க வந்து அப்ளை பண்ற மெத்தட் எப்படி இருக்குமோ அதே மெத்தட் தான். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க, லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன் கேட்டிருக்காங்க, இடது கை கட்டவர் இருக்கு அதோட ரேகை கேட்டிருக்காங்க, அண்ட் தென் ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. இந்த பேராகிராஃபை யார் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றாங்களோ அவங்களுடைய சொந்த கையெழுத்துல ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல எழுதி அதை நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஐ அப்படின்னு சொல்லி போட்டு கம்மா போட்டு உங்களுடைய நேம் எழுதுங்க. அண்ட் தென் கம்மா போட்டு ரெக்கார்ட் இது வரைக்கும் இந்த பேராகிராஃபை நீங்க வெள்ளை கலர் பேப்பர்ல எழுதி நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அண்ட் அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் தெளிவா கொடுத்திருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க ஈஸியா அப்ளை பண்ணிக்கோங்க. சோ நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க. சென்னை, தருமபுரி, மதுரை, சேலம் இந்த மாதிரி 20க்கும் அதிகமான 21 மாவட்டங்கள் கொடுத்திருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு எந்த சென்டர் வேணுமோ அந்த சென்டர் நீங்க ஆன்லைன் அப்ளை பண்ணும்போது நீங்க எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி டிசம்பர் மந்த் ஒரு நோட்டிபிகேஷன் விட்டுருந்தாங்க. இதே மாதிரி ஆபீஸ் லெவல் ஜாப் தான். இப்ப திரும்பியும் உங்களுக்கு மீண்டும் நோட்டிபிகேஷன் வந்து வெளியே இருக்கு. அதனால வாய்ப்பை தவறாதீங்க. எல்லாருமே விருப்பம் தகுதி இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணி பாருங்க.